தூத்துக்குடி பிஎன்டி காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளை சூழ்ந்த வெள்ள நீர் வடியாத காரணத்தால் அங்கு வசித்த மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இசக்கிராஜா. இசக்கிராஜா, தற்பொழுது தூத்துக்குடியில் எந்தெந்த பகுதிகளில் இந்த வெள்ளமானது இன்னும் வடியாமல் இருக்கின்றது? இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னென்ன வரை இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பிரித்தா. அதாவது கடந்த 3 தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்தது. அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி பகுதியில் சென்னை வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுக்கும் அளவுக்கு இங்கே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில இந்த 3 மாவட்டங்களிலுமே பாத்தீங்கன்னா மிக அதிக அளவில் கனமழை பெய்து. குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களை விட இந்த பகுதியில் அதிகமான கனமழை பெய்து வந்தது. அதனால திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர்கள் தாமிரபரணி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. வெள்ளத்தை முன்னிட்டு கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு குடியேறவும், ஆற்று பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா 3 தினங்களாக பெய்த தொடர் மழையினால பல்வேறு குளங்கள் நிரம்பியது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த போரம்பலம் குளம், போரம்பலம் மிகப்பெரிய குளம். அடுத்தபடியாக அந்த குளமும் திறந்து விடப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் அனைத்துமே வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதனால குளங்கள் உடையும் அபாயம் தவிர்க்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஓட்டப்படாரம், கோயில்பட்டி, செக்காரக்குடி இந்த பகுதியில் உள்ள குளங்கள் நிரம்பியது. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றை திறந்து விட்டதனால நேற்று ஏரல், முக்காணி இந்த பகுதியில் உள்ள பாலங்கள் நிரம்பியதனால தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலை முதல் திரும்ப மீண்டும் தண்ணீர் நார்மலா குறை, நேரத்திலிருந்து மழை குறை நின்று இருக்கு. அதனால இப்ப மீண்டும் இன்று காலை முதல் இங்க பேருந்து சேவை துவங்கி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நேற்று ரயில் சேவையுமே நிறுத்தப்பட்டிருந்தது. தூத்துக்குடி ரயில்வே நிலையத்திலும் தண்ணீர் தேங்கியதுனால ரயில் சேவை அதாவது வழக்கமாக செயல்படக்கூடிய ரயில்வே நிலையத்திலிருந்து அதுக்கு முன்னால மீனவட்டம்ங்கிற பகுதியிலிருந்து ரயில் சேவை துவங்கியது. மேலும் நேற்று முழுவதும் மேகமூட்டமும் மழையும் பெய்து கொண்டிருந்தனால விமான சேவை நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இன்று இவை எல்லாமே ரயில் மற்றும் விமான சேவை, பேருந்து சேவைகள் வழக்கம் போல செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதே சமயம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நேற்று தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அங்குள்ள அத்தியாவசிய பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் தவிர மற்றவர்கள் வெளியேற்றப்பட்டனர். குறிப்பாக பெண் பணியாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்பட்டது. அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற பக்கத்துல இருக்கிற செங்குளங்கிற குளம் நிரம்பி அந்த தண்ணீர் வெளியே வந்தனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நிரம்பியது. இங்கு நிரம்பிய தண்ணீர் அங்கிருந்து வெளியேற வழி இல்லாத காரணத்தினால திருநெல்வேலி சாலையில் அந்த தண்ணீர் நிரம்பி அங்கிருந்து வெளியேற்றப்படும் போது அருகில் உள்ள பிஎன்டி காலனி பகுதியில் இந்த தண்ணீர் சுருவியது. அதாவது பிஎன்டி காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதியில் இந்த வெள்ள நீர், இங்கிருந்து வெளியேறிய வெள்ள நீர் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள புகுந்தது. அதனால இந்த பகுதியில் உள்ள ஏற்கனவே 3 நாள் பெய்த மழையும் சாலைகள் தேங்கி இருந்த நிலையில இந்த வெள்ள நீரும் இந்த பகுதியில் புகுந்தனால இங்கு உள்ள ஏறத்தாழ குறிப்பாக இந்த பிஎன்டி காலனி 16 தெரு இருக்கு. இந்த 16 தெருல இருக்கிற பெரும்பான்மையான வீடுகள் 50% மேற்பட்ட வீடுகள் மக்கள் பொதுமக்கள் பூட்டி விட்டு தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கும் அரசு அமைத்துள்ள முகாம்களுக்கும் சென்று குடியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்று நேற்று மாலை முதலே ஓரளவு மழை குறைந்து தற்பொழுது மாவட்டத்தில், மாநகர பகுதியில மாவட்டத்தில் முழுவதும் நன்றாக வெயில் அடிக்கிறது. ஆனாலும் தண்ணீர் வடிகிறது மிக மெதுவாக இருக்குது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த பகுதியில் உள்ள தண்ணீரை, மழை நீரை தேங்கி இருக்கிறத உடனடியாக வெளியேற்றணும். அடுத்து நோய் பரவக்கூடிய சூழ்நிலை அடுத்ததாக வருவதற்கு முன்னால வேகமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இந்த பகுதியில் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தூத்துக்குடி அரசு மருத்துவமனையும் பாத்தீங்கன்னா தண்ணீர் சூழ்ந்தா இருக்கு. பொதுமக்கள் உள்ள போற கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் உடனடியாக வெளியேற்றினால் மட்டுமே அடுத்து நோய் தொற்று பரவாமல் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலின் கோரிக்கையாக இருக்குது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது போன்ற ஒவ்வொரு பருவமழை சீசன்லையும் இப்படி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மழைநீர் தேங்காமல் நிரந்தரமாக இதை சரி செய்வதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரித்தா, தகவல்களுக்கு நன்றி இசக்கிராஜா.